திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரத்தை தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் இருக்க கஷ்டமாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். விளக்கு மலை உச்சியில் ஏற்றுறதானே, இப்போ இல்லை திருவண்ணாமலையிலையும் சரி எங்கேயுமே மலை உச்சியில் ஏற்றுறது அது வழக்கம், அந்த நடைமுறைன்னு வச்சுக்கணும். அரசு இது கையாண்ட முறையே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த பிரச்சனையே உருவாகியிருக்காது. பாருங்கள், நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களெல்லாம் நமக்கு அரசியல் பிரச்சனையானா அப்போ எப்படி இருக்குது? மக்கள் அரசியலை நோக்கி என்னைக்கு நகர்றது சொல்லுங்கள். அப்போ தேர்தல் வரும்போது அந்த பிரச்சனையை உருவாக்கணுங்கிறது வாக்கை குறி வச்சு நடக்கிறதா தான் தெரியுது. உண்மையிலே இறை வழிபாட்டுக்காக விளக்கேற்றுற மாதிரி தெரியல. அப்போ அதில் தான் நம்ம முரண்படுறோம். இது ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு இடையில் அற்ப தேர்தல் அரசியல் லாபத்துக்காக இந்த பிரச்சனைகளை உருவாக்குவதை எப்படி இதை ஏற்கிறது, ரசிக்கிறது? அதனால் அதில் அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த பிரச்சனைகளே உருவாகாமல் சரி பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு இல்லை. இவங்க தானே அவரை ஜெயிக்க வச்சாங்க. சொல்லுங்கள், 4000 ஓட்டில் அவர் ஓட்டா? தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்தி அவர் வென்றது எப்படி? இவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவர் பேசுகிறாருல. நீங்கள் அவ்வளோ கஷ்டம்னா வெளியில் போய் நிற்க வேண்டியதானே, தனியாக போய் நிற்க வேண்டியதானே. இப்போ நான் நிற்கிறேன்ல, யாரோட சேராமல் அப்படி நில்லுங்க. திமுகவோட இருக்க பிடிக்கல, இல்லை யாரோடவா போங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போகணும். உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறல, அதெல்லாம் அது பேரத்துக்கு வழிவகுக்கும். எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, கூட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு தருமே வெளியே, அதெல்லாம் அது செய்ய மாட்டாங்க.